வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த 2019 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு, என்னுடைய இந்த வரக்கூடிய 2019 ஸ்ரீ ராகு பகவான், ஸ்ரீ கேது பகவானுடைய பெயர்ச்சி இந்த 12 ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அன்பர்களே, கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கும் உங்கள் லக்னத்திற்கும், தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு 2/8 இயக்குனர் வருமான தடையையும் வருமானத்துக்கான ஒரு வழக்கையும், பொருளாதார வழக்கையும், வருமான தடையையும் சந்தித்த உங்களுக்கு, பொருளாதார கஷ்டத்தையும் சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது 11ஆம் பாவகத்தையும், உங்களுடைய லக்ன பாவகத்தையும், உங்கள் முயற்சின்னு சொல்லக்கூடிய பாவகத்தையும், 7ஆம் இடம் வாடிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய பாவகத்தையும் இயக்க போகிறார். ஸோ தனுசு லக்னம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக மிக அற்புதமான பலனை தரவிருக்கிறது. ஸோ நிலம் சம்பந்தமாக, சொத்து பூமி சம்பந்தமான ஒரு ஆதாயம், வாடிக்கையாளர் உங்கள் லக்னத்திற்கு 7-10 பாவகத்தை இயக்க போகிறார். வாடிக்கையாளர்லாம் கடந்த வருடங்களாக எங்களுக்கு வரலை, ஃப்ளோவாக வரலை, வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த 11ஆம் பாவகத்தையும் 3ஆம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தையும் 11ஆம் இடம் என்ற உபஜயஸ்தானத்தையும் இந்த ராகு பகவான் இயக்குகிறார். 7ஆம் இடம் என்ற நிவர்த்தி ஸ்தானத்தை இயக்குகிறார். கடந்த காலத்தில் இருந்த கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த லக்னத்துக்கு 2 குடையவரே 3 குடையவராக இருந்து, அப்போ வருமானம், புதிய சூழல், புதிய இடமாற்றம், தொழிலை மாற்றி செய்யக்கூடியது, நண்பருடன் கூட்டு முயற்சியில் ஒரு ஆதாயத்தை தேடுவது, 3ங்கிறது நிலம் பத்திரம் போக்குவரத்து சம்பந்தமான ஒரு ஆதாயம், 2ங்கிறது வருமானம், தன்னுடைய குடும்ப தேவைக்கு வருமானத்தை பெருக்கிக் கொள்வது, 7-10 நண்பருடன் ஒரு கூட்டு முயற்சி ஒரு ஆதாயத்தில், அதே மாதிரி 11ஆம் இட லாபஸ்தானம், அதில் லாபமும் வளர்ச்சியும் அடையக்கூடிய நேரம். இந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்தை இயக்குவதால் இதுவரைக்கும் நிறைய பேர் சம்மந்தம் பண்ணாமல் இருப்பாங்க. நிறைய பேர் பிள்ளை கல்யாணம் முடியல, பையனுக்கு கல்யாணம் முடியல, வரனே அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு இப்போ சம்மந்தி வர்ற நேரம் வந்தாச்சு. அதே மாதிரி ஐயா நானே பொண்ணு பார்த்துட்ருக்கேன், எனக்கே நான் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு லக்னம் தனுசு ராசிக்கு இப்போ கல்யாணம் நடந்துடும். ஐயா என் குழந்தை படிச்சிருச்சு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அப்ளை பண்ணோம், 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன், 7ஆம் இடம் வெளிநாடு, என் பிள்ளைக்காக ட்ரை பண்ணுறேங்க, ஒன்றுமே அமைய மாட்டேங்குதுங்க. 11ஆம் இடம் மூத்த பிள்ளைக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, இல்லை மூத்த பையனுக்கு வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போகலாமா, 7ஆம் இடம் வெளிநாடு, 11ஆம் இடம் மூத்த குழந்தை, 3ங்கிறது அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் தகவல், ஒரு இன்டர்வியூ கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பையன் காலேஜில் படிச்சுட்டு இருக்காருங்க, கேம்பஸ் இன்டர்வியூ, 3ஆம் இடம் இன்டர்வியூ, கேம்பஸ் இன்டர்வியூவில் அவனுக்கு ஜாப் கிடைக்குமா, வெளிநாட்டு ஜாப்பு கிடைக்கும், 100% கிடைக்கும். ஏன்னா இந்த வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 5க்கும் 12 கூடையவர். ஸோ பல கிளைகள் கொண்ட பிரான்ச், ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் உங்களுடைய மூத்த பையனுக்கு உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஐயா மூத்த பையனுக்கு கல்யாணம் எப்போ நடக்கும், கண்டிப்பாக இப்போ இந்த 1.5 ஆண்டு காலத்துக்குள்ளே உங்களுக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறதுக்குள்ளே செஞ்சு வச்சுட்டு போயிடுவார். 100% சுப செய்தியை, சுப பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா கடந்த காலத்தில் கஷ்டத்தை நிறையா ராகு பகவானால் அனுபவிச்சிட்டீங்க. இப்போ நற்பலன்களையே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. இடம், வீடு, வண்டி, வாகனம், சொத்து, 2 வருமானம், குழந்தைகள், ஆதாயம், வெளிநாடு, புதிய தொழில், புதிய சூழல், புதிய முயற்சி. ஐயா டெண்டர் எடுக்கிறோம், நாங்கள் டெண்டர் எடுத்து கூட்டு முயற்சியில் தொழில் செய்கிறோம். 3ஆம் இடம் டெண்டர், 7ஆம் இடம் கூட்டு முயற்சி, 11ஆம் இடம் லாபம், வெற்றி கிடைக்குமா, டெண்டர் எடுங்க வெற்றி கிடைக்கும். 3ஆம் இடம் ஒப்பந்தம், புதிய ஒப்பந்தம், 7ஆம் இடம் நண்பர்கள், 11ஆம் இடம் லாபம், நண்பர்களால் ஆதாயம், நண்பர்களுடைய கூட்டு முயற்சியில் தொழிலை துவங்கி வெற்றி கிட்டக்கூடிய நேரம். நிலம் பத்திரம் போக்குவரத்து சம்பந்தமாக அனைத்து விதத்திலும் வெற்றி வெற்றி வெற்றி. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.